தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. அசந்தது பொன்விழி அழகினை திருடுதே. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக. சப்புகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட. என்னை நானும் இடம் அள்ளி கொடுக்க. என்ன மேம் கலக்குறீங்க போல மேம். யாரு நானா? ஆமா மேம். ஆமா என்ன போட்டோஸ் இது? எதுக்கு இப்படி கொண்டு வந்து வச்சிருக்க? அதுவும் டேபிள் மேல. மேம் உங்களுக்கு தெரியாதா? உங்க அண்ணன் வந்தாங்க மேம். அது தெரியுமே. அப்ப உங்களை வந்து பார்த்தாங்களா? என்கிட்ட பார்க்கலன்னு சொன்னாங்க. இல்ல என்னையும் வந்து பார்க்கலையே. அப்புறம் எப்படிதான் மேம் தெரியும் உங்களுக்கு? கேண்டீன்ல தான் சொன்னாங்க. சொல்லுங்க என்னது இது? இது நம்ம கிளாஸ்ல யாராவது புதுசா சேர்ந்திருக்காங்களா? அப்படினா கூட இப்படி போட்டோ தர மாட்டாங்களே. இது என்ன போட்டோ எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எதுக்குடா? அதுவா மேம் உங்களுக்கு தான் மேம். எனக்கா? யாராவது சார் மேம் யாராவது கொடுத்துட்டு வர சொன்னாங்களா? கொடுத்துட்டு வந்தா ஒண்ணா வைக்கலாம்ல. இப்படி பரப்பி போட்டு வச்சிருக்கீங்க. யாராவது தப்பா நினைச்சிட்டா? மேம் அந்த தப்பா நினைக்கிறது தான் மேம் உண்மையே. புரியல எனக்கு. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க? அதுவா மேம் அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் மேம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலடா. சரி எல்லாம் தெளிவா சொல்லுங்க அப்பதானே எனக்கு புரியும். நீங்க பாட்டுக்கு தனித்தனியா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தா எனக்கு எப்படி புரியும்? அதுவா மேம். ஐயோ இழுக்கதை விட்டுட்டு சொல்லுங்களேம்மா. அது ஒண்ணும் இல்ல மேம். உங்களுக்கு தான் மேம் இந்த போட்டோ. எனக்குன்னு தெரியுது. பட் எதுக்கு கொடுத்தீங்க? யாரு கொடுத்தா? இதெல்லாம் சொன்னாதானே எனக்கு தெரியும். மேம் உங்க அண்ணன் சார் தான் மேம் வந்து கொடுத்தாரு. அண்ணன் கொடுத்தானா? ஆமா மேம் அண்ணன் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அண்ணன் எதுக்குடா வந்து கொடுத்தாங்க? இதை என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்களா? ஆமா மேம் எங்க கிட்ட எல்லாம் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா மேம்? எனக்கே எதுவுமே புரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலனா? மேம் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க மேம். இது எங்க கிட்ட சொல்லவே இல்ல. ஓ அந்த விஷயம். அதுக்காக அந்த போட்டோ? ஆமா மேம் அதுக்காக தான் இந்த போட்டோ மேம். அதுக்காக அந்த போட்டோ. சரி நீங்க போங்க நான் பார்த்துட்டு சொல்லிடுறேன். பார்த்துட்டு சொல்றீங்களா? மேம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா நீ வேற நாளா எதுவுமே நினைக்கலடா. நினைக்கலையா மேம்? நாளா எதுவும் நினைக்கல. சரி சரி மேம் அந்த மாப்பிள்ளையில ரெண்டு போட்டோல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரெண்டு பேத்தையும் பிடிக்கலன்னு சொல்றது ஆசைதான். ஆனா என்ன பண்றது? அப்பாக்காக யாரையாவது ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே ஆகணும். மேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க மேம். சார் கிட்ட நான் வந்து பேசுறேன். எதுக்குடா இன்னும் 4 திட்டையா என்ன? இல்ல மேம் உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் எதுக்கு மேம்? அதுக்காக தான் மேம் சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா அப்புறம் பிடிக்காத வாழ்க்கையை எப்படி மேம் வாழ முடியும்? காலேஜுக்கும் வர மாட்டீங்க, எங்களுக்கு லெசனும் எடுக்க மாட்டீங்க, எங்களுக்கும் போர் அடிக்கும்ல மேம். நீங்களே இந்த வருஷம் போயிருவீங்க. கரெக்ட் தான் மேம். உங்களுக்கு இந்த வருஷத்துல கல்யாணம் ஆயிரும்ல மேம். எப்படியும் வந்து தானே மேம் ஆகணும். ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சு பாடம் எடுப்பீங்க. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா மேம்? நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையேடா. நீங்க சொல்ல மாட்டீங்க ஆனா நாங்க சொல்லலாம்ல மேம். சரி மேம் அதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க மேம். என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க மேம். யாரை பிடிச்சிருக்கு? யாரை செலக்ட் பண்ண போறீங்க? தெரியலடா. போய் பார்த்தாதான் தெரியும். அண்ணி போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னாங்க. சோ இந்த ரெண்டு போட்டோல யாரையாவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் யாரு மேம் சொல்லுங்க மேம். அது யாருன்னு தெரியல. அதான் அன்னிக்கிட்டே கேட்டுட்டு போலான்னு. மேம் அப்படி சொல்லக்கூடாது மேம். உங்க லைஃப் பார்ட்னர் நீங்க தான் மேம் தேர்ந்தெடுக்கணும். நீங்களே தேர்ந்தெடுங்க. நீங்களே போயிட்டு வாங்க மேம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லுங்க மேம். பிடிக்காம ஓகே சொல்லாதீங்க மேம். உங்க மனசை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்பாக்காக பார்க்கணும் தான் இல்லைன்னு சொல்லல மேம். இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளையே கல்யாணம் பண்ணா உங்களுக்கும் சந்தோஷம் அப்பாவுக்கும் சந்தோஷம் இல்ல மேம். ஆமா மேம் நாங்க சொல்றதை கேளுங்க மேம். இவங்க சொல்றதை நான் ஏன் கேட்கணும்ல இருந்துட மாட்டீங்களா மேம்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. கண்டிப்பா எனக்கு பிடிச்சவனை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அதனால நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க சொல்றத அதே மாதிரி நான் கேட்டுக்கிறேமா? நீங்க சொல்றத கேட்காம இருப்பேனா? கேட்டா ஓகே தான் மேம். அண்ணன் ஏன் மேம் உள்ளார வந்து கொடுக்கல? கோவம் அவங்க மேல? இல்லடா கேட்டிருக்காங்க. நான் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன்ல. அதான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் போயிட்டாங்க. கால் பண்ணலாம்னு நினைச்சேன். அண்ணன் வேலையில இருப்பாங்க. சோ கால் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். காலையில இருந்து இந்த டென்ஷன் தான் போல மேம் உங்க ஃபேஸ்ல. இப்பதான் மேம் புரியுது காலையில இருந்து ஏன் அப்படி இருந்தீங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணு மேம் நடிக்காதீங்க மேம். இதனால தான் காலையில இருந்து டென்ஷனா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் மேம். அதுலயும் அந்த போனை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்களே மேம். அது என்னமோ உண்மைதான். அண்ணி போட்டோ அனுப்பிச்சுடுறேன்னு சொன்னாங்களா? ஏன் இன்னும் அனுப்பிச்சுடலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். சரி கால் பண்ணியாவது கேட்கலாம்ல மேம் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கிறதுக்கு. இல்ல அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அனுப்பிச்சுடுவாங்க. நீ காலேஜ் போ நான் ஒரு 1/2 hourல அனுப்பிச்சு விட்டுருவேன்னு சொன்னாங்க. ஏன் அனுப்பிச்சுடலன்னு தான் தெரியல. நானும் வரும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே தான் இருந்தேன். பார்த்தா அண்ணி போட்டோ கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அண்ணன் கிட்ட. ஐயோ மேம் உங்க அண்ணன் எவ்வளவு ஸ்வீட்னு தெரியுமா மேம்? ஏன்? அதுவா மேம் இப்ப கேண்டீன்ல தான் நாங்க எல்லாரும் இருந்தோம் மேம். சரி இங்க எல்லாத்துக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்து
கேட்டுட்டோமா மேம். அதுதான் சார், எங்களுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்டோம். அவரும் எதுவுமே பார்க்காம வாங்கி கொடுத்துட்டாங்க மேம். நல்லா வாங்கி சாப்பிட்டீங்களா? 5 ரூபா 10 ரூபா சாக்லேட் இல்ல மேம், டைரி மில்க் வாங்கி கொடுத்தாரு மேம். எங்களுக்கு ஒரே குஷியா போச்சு மேம். உங்க அண்ணனை இப்படியே காலேஜ் வந்துட்டு போக சொல்லுங்க மேம். அப்புறம் என்ன மேம் இப்படி கேக்குறீங்க? அவர் எவ்வளவு பாசமா எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு தெரியுமா மேம்? அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மேம். ஹாப்பியாமா? ஆமா மேம், எங்க எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் மேம். அது மட்டும் இல்ல மேம், உங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு எங்ககிட்ட சொல்லல பாத்தீங்களா? அதான் மேம் கஷ்டமா இருக்கு. இல்ல, நானே ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லல. ஓகே சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். இல்ல மேம், நீங்க அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல மேம். எங்கடா நாங்க ஏதாவது வாங்கி ட்ரீட் கேட்டுருவோமோன்னு சொல்லி தானே மேம் நீங்க சொல்லல. கல்யாணத்துக்கு தானே ட்ரீட் வைப்பாங்க மேம். எங்க கேங்குக்கு நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்ணாலும் ட்ரீட் வைக்கணும் மேம். அது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சுட்டே எங்ககிட்ட கேக்குறீங்க பாத்தீங்களா? அதை தெரிஞ்சுதான் மேம் நீங்க எங்ககிட்ட சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். அதெல்லாம் இல்ல மேம், உங்களுக்கு தெரியும் மேம். நான் கல்யாணத்துக்கு ட்ரீட் வைக்கிறேன். ஏன் மேம், மாப்பிள்ளை பாக்குறதுக்குலாம் எங்களுக்கு ட்ரீட் வைக்க மாட்டீங்களா? ஆமா மேம். எப்ப போறீங்க? ஈவினிங் மேல தான்டா போகணும். ஈவினிங் மேல வேற போறீங்க. சப்போஸ் மாப்பிள்ளைய ஓகே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க மேம் ட்ரீட் கிடைக்கும்? நீங்க கொடுத்தாதான் மேம். அதுதான் அண்ணன் காலையில வாங்கி கொடுத்தாங்களே மேம். அண்ணன் காலையில வாங்கி கொடுத்தாங்கதான், இருந்தாலும் நீங்க வாங்கி கொடுத்த மாதிரி வருமா மேம் எங்களுக்குலாம்? நான் ஏதாவது சொன்னாலும் சொல்லிட போறேன்டா மேம். என்ன மேம், வாங்கி கொடுங்க மேம். சரி வாங்கி தரேன். அதுக்கு முதல்ல நான் ஓகே சொல்லணும்ல? அதெல்லாம் இல்ல மேம், நீங்க வாங்கி கொடுத்துட்டு போய் ஓகே சொல்லுங்க. டேய், நான் மாப்பிள்ளை பார்க்க தாண்டா போறேன். என்னமோ பார்க்க போய்க்கோ மேம். எங்களுக்கு இன்னைக்கு நீங்க தான் மேம் ட்ரீட் வைக்கணும். அவ்வளவுதான் மேம், நான் சொல்லிட்டேன் மேம். ஆமா மேம், விட்டுலாம் போக கூடாது மேம். இன்னைக்கு எங்களுக்கு ட்ரீட் கன்ஃபார்ம் மேம். அது போதும் மேம் எங்களுக்கு. சரிடா, நான் வாங்கி தரேன். நீங்க என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. இங்கேயா மேம்? ஆமாண்டா, இங்க வேணாம் மேம். வெளியில எங்கேயாவது கெஃபேக்கு கூட்டு போங்க. எல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க போலயே. ஆமா மேம், பிளான் பண்ணிட்டு தான் மேம் வந்தோம். அப்புறம் என்ன பிளான் பண்ணிட்டீங்களா? சரி, கூட்டு போறேன். சரி மேம், நீங்க என்ன சாப்பிடலையா? வெறும் ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இல்லடா, சாப்பிடல. ஒரு மாதிரி இங்கேயே வெக்கையா இருக்க மாதிரி இருக்கா, அதான் வெளில போய் உட்காரலான்ட்டு. ஆமா மேம், அந்த இடம் சூப்பரா இருக்கு, போய் உட்காருங்க மேம். என்ன இப்ப தனியா உட்காருறீங்க? போக போக உங்க ஆளோட உட்கார போறீங்க மேம். இந்த வாய் இருக்கு பத்தியா, வாய் அமைதியாவே இருக்காதுல. என்ன மேம் இப்படி சொல்லிட்டீங்க? உண்மையதானே மேம் சொன்னேன்? உண்மையா சொன்னேன். ஆமா மேம், லவ்வர்ஸ் உட்காரும் போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேம். இப்ப வேணா நீங்க தனியா உட்காந்துட்டு இருக்கலாம், தனியா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் மேம் நான் சொல்றேன். சரிம்மா தாய், நீயே சொல்லு. அதுக்கப்புறம் போக போக உங்க ஆளோட சேர்ந்து உட்காந்து காஃபி குடிக்கலாம் மேம். அங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் மேம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த காலேஜ்ல அவங்க ப்ரொஃபஸரா இருக்கணும் மேம். உங்களுக்கு தெரியாததா மேம்? அவரு ப்ரொஃபஸரா மேம்? ப்ரொஃபஸரா? எனக்கே தெரியாது. உங்களுக்கு எப்படி இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சு? அண்ணன் சொன்னாங்க மேம். அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். எங்க மேமுக்கு கல்யாணம் நடக்க போது. எங்க மேமுக்கு நல்லவனா கெட்டவனா நாங்களும் பார்க்கணும்ல மேம். சூப்பரா மேம். இருந்தாலும் இல்லனாலும் நீங்க இங்க மேம் மேம். சோ நீங்க கூட்டிட்டு வரதுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க மேம். இப்ப போய் தனியா உட்காந்து ஜூஸ் குடிங்க. அப்புறம் ஒரே ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு குடிப்பீங்க. நீங்க வேணா பாருங்க மேம். இந்த காலேஜ் ப்ரொஃபசர் கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. தெரிஞ்சனால தானே மேம் இவ்ளோ என்ஜாயா பேசுறோம். அடி வாங்க போறீங்க நீங்க எல்லாரும், பாத்துட்டே இருங்க. யாரு மேம்? நாங்களா? நீங்களே தான் அடி வாங்க போறீங்க பாருங்க. சரி மேம், நீங்க ஏகப்பட்ட வேலை இருக்கும் உங்களுக்கு. இனி கல்யாண வேலை அது இது நிறைய இருக்கும் மேம். நீங்க இப்பல இருந்து யோசிச்சாதான் ஈவினிங் குள்ள எந்த மாப்பிள்ள நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஆமா மேம், நீங்க இப்ப உட்காந்து யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க மேம். எங்ககிட்டயும் மறக்காம சொல்லிருங்க மேம். எங்க மேமுக்கு வரப்போறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நாங்களும் தெரிஞ்சுக்கணும் மேம். சொல்றேன்டா, உங்ககிட்ட சொல்லாமியா? சரி மேம், நாங்க வரோம். சரிடா, போயிட்டு வாங்க 3 பேர். ஓகே மேம். அப்புறம் பை மேம். பை போயிட்டு வாங்க. அடுத்து என்னோட பீரியட் தானே, நானே வர போங்க. தேங்க்யூ மேம். இருந்தாலும் பாய் சொல்லும்போது பாய் சொல்றதுல தப்பு இல்ல மேம். சரி பாய்டா, போயிட்டு வாங்க. நீங்க உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா? ஐயோ, இப்ப எதுக்குங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? ஏங்க நான் இப்ப ஏதாவது பண்ணுனாங்க? நீங்க வேற சீட் ஏதாவது உட்காரலாம்ல? நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதுலங்க. அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா இவனுக்கு கோவமா வராதாங்க? எங்க உங்க புக்க புடிச்சு நான் புடுங்கி இது பண்ண மாதிரி நீங்க ஒரு பக்கம் படிக்கிறீங்க, நான் ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணனாங்க? ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் உங்களை எதுவுமே சொல்லலையேங்க. நான் பாட்டுக்கு தானேங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன் இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னு கேக்குறீங்களாங்க? நீங்களாங்க வேற சீட் விட்டு வச்சிருக்கீங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேற சீட் விட்டு வச்சிருக்கணும், வைக்கலையோங்க. நீங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்றீங்க? சாரிங்க, நான் இங்க உட்கார்றத நீங்க தப்பு சொல்லக்கூடாது. சரி, ஏதோ ஒரு கோவத்துல இருந்தா அதனால கத்திட்டேன், சாரி. அத கோவப்படுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணுங்க. உங்களை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல, எதுவும் பண்ணல. இருந்தாலும் நீங்க ஏன் கத்துறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஹலோ, நீங்க திட்டுற மாதிரி பண்ணீங்கன்னா திட்டுற மாதிரி தாங்க செய்வாங்க. இப்ப நான் என்னங்க பண்ணேன்? படிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுது. சேரை கொண்டு வந்து டொப்புன்னு வச்சா படிச்சிட்டு இருக்கும் போது நீங்க தானங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க. அதுதானே நான் சொன்னேன். இங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ண மாட்டேங்க. பண்ணாம இருந்தா சரிதாங்க. இதுக்கு மேலேயாவது கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. நான் என்ன படிச்சிட்டு இருக்கேங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
சரிங்க, நான் எங்க உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண போறேன்? நீங்க உங்க வேலையை பார்க்க போறீங்க, நான் என் வேலையை பார்க்க போறேன், அவ்வளவுதானேங்க. இதுல நான் என்னங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண போறேன்? டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் எந்திரிச்சிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக இருந்தால் எனக்கு ஓகே தான். உட்காந்துட்டு இருக்கவங்கள எழுப்பி விடுறது அவ்வளோ கேவலமானவன் நான் கிடையாது. அதனால நீங்க உட்காருங்க. எங்கெங்க உட்கார விடுறீங்க? கத்திக்கிட்டே இருக்கீங்களே. அதான் சொன்னேன், ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தா அதை உங்க மேல காட்டிட்டேன், சாரி. அதை காட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம். சரி பரவாயில்ல, விடுங்க. நீங்க அதான் சாரி கேட்டல, கேட்டதுக்கு அப்புறமா அப்படி பேசலாமா? ஏதோ ஒரு டென்ஷனுங்க, டக்குன்னு நான் கோவப்பட்டுட்டேன். நான் யார்கிட்டயும் இப்படி கோவப்பட மாட்டேன், இருந்தாலும் உங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், சாரி. நீங்களும் இங்க ஒரு ப்ரொஃபசர் தான், நானும் ஒரு ப்ரொஃபசர் தான். எங்க நமக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்கு. அது எனக்கு தெரியல, சண்டையிலேயே ஆரம்பிச்சனால சண்டை தான் வருதோ என்னமோ. பார்க்கும் போது சண்டை, அதான் சண்டையா போகுதோ என்னமோங்க. இருக்கலாங்க அப்படி கூட. ஏன்னா பார்க்கும் போதே நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னவங்க தானே நீங்க. அது ஏதோ தெரியாம சொல்லிட்டு விட்டுருங்களேன். டக்குன்னு பார்க்கும்போது உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே தெரிஞ்சா, அதனால தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். மற்றபடி நீங்க ப்ரொஃபசர் மாதிரி தான் தெரியுறீங்க. அன்னைக்கு எனக்கு ப்ரொஃபசர் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டேங்க. அது சொன்னதுக்காக சாரி. அன்னைக்கும் சாரி கேட்டேன், திரும்பி இன்னைக்கும் சாரி கேட்டுக்கிறேன். தோணும். சாரி எல்லாம் வேணாங்க. அதுதான் அன்னைக்கே கேட்டுட்டீங்களா, அப்புறம் என்ன? நமக்குள்ள ஏன் தான் சண்டை வருதுன்னே தெரியல. என்னமோங்க, சில முகத்தை பார்த்தாலே சண்டை போடணும்னு தோணுமா? ஹலோ, என்ன பார்த்தா சண்டை போடுற மாதிரியா இருக்கு? நீங்க என்னமோ சில முகத்தை பார்த்தாலே சண்டை போடுற மாதிரி இருக்குங்கிறீங்க. எனக்கு புரியலங்க, என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் இப்ப ஏதாவது சொன்னேனா? நான் ஏதோ நார்மலா சொன்னேன், அது ஒரு ஜோக் மாதிரி தான் சொன்னேன். நீங்க தான் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு கத்துறீங்க. இதுலயே தெரிய வேணாமா ஏன் நமக்குள்ள சண்டை வருதுன்னு? நல்லாவே தெரியுதுங்க ஏன் நமக்குள்ள சண்டை வருதுன்னு. பார்க்கும் போது தேவையில்லாம நீங்க பேசுறதும் நான் பேசுறதும் பேசினதானே சண்டை வரும். நம்ம இதுக்கு மேல பேச வேணாங்க. நீங்களும் ப்ரொஃபசர், நானும் ப்ரொஃபசர், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம எங்க பேசணும்? பேசினா சண்டை வரும். நீங்களும் சண்டை போடுவீங்க, நானும் சண்டை போடுவேன். இதுக்கு எதுக்கு பேசாமலே இருக்கலாங்க. உங்களுக்கும் எனர்ஜி லோ ஆகும், எனக்கும் எனர்ஜி லோ ஆகும். இதெல்லாம் தேவையா? நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பாக்குறேன், அவ்வளவுதாங்க. இங்க பேசினாதான் சண்டை வரும்ல அர்த்தமே இல்லைங்க. சண்டை வராத மாதிரி பேசினாலும் சண்டை வராம இருக்குங்க. எடுத்த உடனே இவங்க மூஞ்சி முழிக்கணுமா அப்படின்னு யோசிச்சா சண்டை வரதா செய்யும். ஓ, அப்படி நான் நினைக்கிறேன், அதனாலதான் சண்டை வருதுன்னு சொல்றீங்களா? இப்ப நான் நமக்குள்ள நடந்த சண்டையே சொல்லல. நீங்க சொன்னீங்களா நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், நீங்க ஏன் என்கிட்ட பேசணும், பேசினாலே சண்டை வருதுன்னு. ஆமாங்க, அதானே உண்மை. நீங்க ப்ரொஃபசர் தானே, நான் ஏன் உங்ககிட்ட பேசணும்? ஏதாவது டவுட் இருந்தா அவ்வளவுதான் கேட்கணும், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க. ஆனாலும் இவ்ளோ கோவலாம் உங்களுக்குள்ள இருக்க கூடாதுங்க. நீங்க எனக்குள்ள இருக்கிட்டு போயிட்டோங்க, உங்களுக்கு என்னங்க? இவ்ளோ கோவமா இருந்தாலும் லைஃப்ல வாழ முடியாது. என்னோட லைஃப் எனக்கு எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நீங்க பேசணும்னு அவசியமே கிடையாது. உங்க வேலை நம்ம பார்த்துட்டு அதை மட்டும் அமைதியா இருங்க. எனக்கு என்ன பாத்துக்க தெரியும். எனக்கு கோவம் வரும், வராம இருக்கும். அது நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஜூஸ் தானே குடிக்க வந்தீங்க, அதை மட்டும் செய்யுங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டைய ஆரம்பிச்சீங்க, நான் கிடையாது. அதுதான் சண்டை முடிஞ்சிருச்சுல, ஓவர் ஆயிடுச்சுல. இப்ப போய் நீங்க ஜூஸ் குடிங்க. தயவு செஞ்சு சார், இதுக்கு மேல சவுண்ட் போடாதீங்க சார். இதுக்கு மேல எப்படி சொல்லணும்னு தெரியல சார். டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு தான் இங்க வந்தேன். நான் இங்கேயும் டிஸ்டர்ப் வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஹலோ, நீங்க யாரை டிஸ்டர்ப்னு சொல்றீங்க? நான் பொதுவா சொன்னீங்க, நடந்து போயிட்டு இருந்தாங்க, அவங்கள கூட நான் சொல்லிருக்கலாம்ல. நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றீங்களா? ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது? நான் உங்களை தான் சொன்னேனே. கோவப்பட்டாலே நீங்க என் மேல மட்டும் தான் கோவப்படுறீங்க, மத்த எல்லாத்துக்கும் நல்லா தான் பேசுறீங்க. ஏன் என் மேல மட்டும் கோவம்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு கிளாஸுக்கு வந்து நீங்களும் தானே என் மேல கோவப்பட்டீங்க. அதே மாதிரிதான் ஒருத்தவங்களை பார்த்தாலே கோவம் இருக்கும்னு தோணுமா? உங்களுக்கும் அதுதான் தோணும், ஆனா உங்களுக்கு அது தெரியல, அவ்வளவுதான். சரிங்களா, விட்டுருங்க. உங்க வேலை என்னமோ அதை பாருங்க. இவருக்கு ஒரு வேலை இல்ல, நமக்கும் ஒரு வேலை இருக்காது போல. வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு கத்த வச்சுட்டு நம்ம தான் பேசினோமா. அமைதியா உட்காந்துட்டு இருந்த என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல யாராவது டிஸ்டர்ப் பண்ணா நான் சும்மா விட்டுருவேன். இவரை பார்த்தாலே திட்டணும்னு தான் தோணுது. இவரை பார்த்தா ஏன் கோவம் வருதுன்னு தான் எனக்கும் தெரியல. என்ன கன்றாவி வச்சை. சில பேர்த்த பார்த்தாலே கோவம் தான் வருமா? அது கூட நான் சும்மா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா தானே தெரியுது என் லைஃப்லயே வரும்போது. அதையாவது வேண்டாத வேலை பாக்குறதே இவரோட வேலை. நம்ம இப்ப என்ன பண்றோம்? ரொம்ப ஓவரா இவங்க கத்துறாங்க. இனிமே அவங்க ஏதாவது பண்ணட்டும், நம்மளும் கத்தலாம். இவங்க பெரிய இவங்க கூட உட்கார கூடாது. இது பொதுவான சார், யார் வேணாலும் வந்து உட்காரலாம். அதுவே உங்களுக்கு தெரியல. இவங்க வந்து உன்கிட்ட கத்துனா நீ பயந்துருவியாடா? அதெல்லாம் பயப்படவே கூடாதுடா. இவ சரியான சண்டைக்காரியா இருக்கா. வீட்டுல வச்சு வளர்த்தாங்களா, ஜூல வச்சு வளர்த்தாங்களான்னு தெரியல. இவளை கட்டிக்க போறவ அவ்வளவுதான். இவனை கட்டிக்க போறவ அவ்வளவுதான். என்ன நடக்க போதோ ஒண்ணுமே புரியல. ஆனா இவன் கட்டிக்க போறவன் தான் ரொம்ப ரொம்ப பாவம். இவன் ஒரு ஆளு நீ இவங்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு நம்ம கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறானே. பொண்டாட்டின்னு வந்துட்டா அவ்வளவுதான் போல. டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான்னு நினைக்கிறேன். இவன் கூட வாழ போற அந்த பொண்ணு தான் பாவம், ரொம்ப கஷ்டப்பட போகுது. இவ கூட வாழ்ற அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட போறான். திமிருக்கே திமிரு பிடிச்சவள இவ்வளவுதான் இருப்பா போல. என்ன வாயடிக்கிற? நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னு கத்துனான்னு தெரியல. அவ பாட்டுக்கு சண்டைய ஆரம்பிச்சா, அவ பாட்டுக்கு வாய முடிட்டா. இதெல்லாம் தேவையா? நான் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருந்தேன். அங்கிட்ட எங்கேயாவது சேர் இருந்திருந்தா அங்கேயே உட்காந்துருப்பேன். இவ கூட தான் உட்காரணும்னு இருக்கு பாரு. சேர் காலி ஆகுமா காலியாதா? இவன் கூட எல்லாம் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இவனும் எந்திரிச்சு போக மாட்டான், நம்மளாலேயும் எந்திரிச்சு போக முடியல. அவனை பார்த்தா தானே கோவம் வரும். நம்ம பாட்டுக்கு புக்கு படிக்க வேண்டியதா. அவனையே நம்ம பார்க்கணும், அவனையே நம்ம கண்டுக்கணும். அவன் ஒரு ஆளு. நீ வேற அண்ணிய பத்தி
பத்தி அந்த மாப்பிளைய பத்தி யோசி எந்த மாப்பிளைக்கு ஓகே சொல்ல போறேன். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும்